மெட்ரோபிக் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவநாடி பாபு சாரை மீட் பண்ண வந்திருக்கோம். வாரம் நிறைய ராசி பலன்களும், அதுக்கப்புறம் நிறைய உலக நிகழ்வுகள் ஐயா தொடர்ந்து தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு. அந்த வகையில இன்னைக்கு நிறைய விஷயங்கள் ஐயா கிட்ட கேட்க வந்திருக்கோம். என்ன மாதிரியான ப்ரெடிக்ஷன்ஸ் காத்துட்டு இருக்கு. அகஸ்தியர் ஐயா என்ன சொல்றாரு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார் வணக்கம் சார். வணக்கம். மெட்ரோபிக் எல்லாம் கொரோனா கொரியர்ஸ்ல இன்னைக்கு அகஸ்தியர் நான் சொல்றேன் சார். நீங்க சொல்லக்கூடிய பதிவுகள் ஒவ்வொன்றா நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வருகிற இந்த வாரம் எப்படி இருக்கு போகுது சார்? இந்த வாரம் சண்டை நடத்தலனா ரொம்ப பிரச்சனை. 16ஆம் தேதிக்குள்ள நிறுத்தணும், இல்லை இந்த வாரமே நிறுத்தணும், நாளைக்கு 20ஆம் தேதிக்குள்ள மாற்றணும். அப்படி இல்லைனா பெரிய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எண்ணெய் விலை ஏறிடும், அத்தியாவசிய பொருட்கள், அப்புறம் எலக்ட்ரிக்கல், இந்த இதுக்கூடிய கூட்ஸ், இது சம்மந்தப்பட்ட நிறைய பொருட்களோட விலைகள் ஏறதை பார்க்க போகிறோம். மார்க்கெட் பயங்கரமாக விழுந்துடும். நான் ஏற்கனவே சொன்ன ஷேர் மார்க்கெட் பேசலான்னு பயங்கரமாக விழுந்துடும். வெளித்தாங்க இன்னும் குறையும், இன்னும் குறைஞ்ச அப்புறமா தான் ஏறும். அமெரிக்காவோட கட்டிங் ரேண்டு பட்டானா இன்னும் குறைஞ்சிடும். 2 கண்ட்ரியில் உணவு பற்றாக்குறை வந்துடும், அது உதவி பண்ணுவாங்க. ஒரு கண்ட்ரியில் வலு பண்ணவே முடியாது, எக்கனாமிக் அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட போகுதுன்றதை சொல்லிடுவாங்க. இடியோட காற்றோட 3 நாளில் ஒரு பெரிய மழை இருக்குது. ஒரு சின்ன முஸ்லீம் நாடு ஒரு சண்டைக்கு ஆயத்தமாயிடும், அது பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். எதிர்பார்க்காத ஒரு ஆலயம் பிரச்சனையாகும். ஆளுங்கட்சிகள் கொஞ்சம் வளமாக இருக்குது, அதே நேரத்தில் எதிர்கட்சிகள் வளமாவது கொஞ்சம் குழப்பமும் இருக்குது. இன்னொரு கட்சி அதோட இதுவும் கொஞ்சம் வளமாயின்னு இருக்கு. வெள்ளையனோட நாடு, அதாவது ஐரோப்பாலாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாக பண்ணி சில விஷயங்கள் பண்ணுவாங்க, அது நடக்காது. ஏற்கனவே சொன்னேன், இன்னொன்று எண்ணெய் கிணறுலாம் எரியொன்று, இப்போ இன்னொரு எண்ணெய் கிணறும் எரிய போகுது. அணைக்க முற்படுவாங்க, அது நடக்காது, மிகப்பெரிய சேதத்தை உருவாக்கி மக்கள் கடைசி அல்லல் படுவாங்க. திரும்பவும் பெரிய குழப்பம் ஏற்படும். அடுத்த மாதம் அல்லப்படக்கூடிய நிலைமையும் இருக்குது. எதுலையும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, எதுலையும் பணத்தை போடாதீங்க. பர்டிகுலர் ஷேர் கோல்டெல்லாம் வேணாம், கொஞ்ச நாள் ஒதுங்கிடுங்க. ஏப்ரல் வரைக்கும் இருக்கும், கவனம் செலுத்துறது நல்லது. சில சமயத்தில் இந்த லேண்ட் வேல்யூ கூட குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சூழ்நிலையும் ஏற்பட போகுது. அமெரிக்காவில் மிகப்பெரிய எக்கனாமிக் வரும். அது இல்லாமல் 2-3 கண்ட்ரியில் எக்கனாமிக் வந்துடும். சின்ன கண்ட்ரிகள் இந்த மாதிரி ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், ஒன்று கண்ட்ரிகள், அதாவது முஸ்லீம்ஸ் கண்ட்ரிஸ் எல்லாம் எக்கனாமிக் மிகப்பெரிய அளவில் அடிப்படைப்படுது. மக்கள் ரொம்ப கவனமாக இருங்க, நிறைய விஷயங்களை கேதர் பண்ணி செய்யுங்க. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது வேணாம். அடுத்த மாதம் மக்களோட நிலைமை அலங்கோலமாகிடும். முக்கிய ஃப்ளைட் ஒன்று அடிபட்டுரும், ஒரு நாட்டோட எல்லையில் அது நடக்க போகுது. ஒரு நாட்டோட ஊடுருவல் இன்னொரு நாட்டை தாக்கும், அது பிரச்சனையாக போகுது. எல்லையில் மிகப்பெரிய பிரச்சனை நடக்கும். ஒரு நடிகர் இன்னும் ஒரு குழப்ப நிலைமையில் ஆவார். ஒரு முக்கிய அரசியல்வாதி மத்தியில் பெரிய பிரச்சனையாகி எல்லாருக்குமே அது குழப்பமாகும். உளவுத்துறையும் அதில் பிரச்சனையாகும். ஒரு நாட்டோட இதில் இருப்பாங்க, அம்பாசிடராக இருக்கலாம், இல்லை அந்த நாட்டில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, அந்த நாட்டோட பாதுகாப்பு, அவருக்கு ஒரு பெரிய ஆபத்து ஏற்படுறதை பார்க்க போகிறோம். அரசியல் இன்னும் குழப்பம் இருக்குது. இன்னொரு தலைவர் இன்னொரு கட்சியில் மாறதை பார்க்க போகிறோம். பாம்பேயில் கொஞ்சம் மேகமூட்டம் மழை வரும். ஆனால் இமாச்சல் இல்லைன்னா அந்த பக்கம் இருக்கக்கூடிய நார்த் மிகப்பெரிய வெள்ளம் வரதை பார்க்க போகிறோம். இங்கேயும் மேகமூட்டத்தோட மழை இருக்குது. 2 காடு, ஒரு முக்கிய காடு தீப்பற்றி எரியும். இன்னும் பறவைகள் சிலது இறக்க போகுது. அதில் இன்னும் நோய்கள் இருக்கிறத பார்க்க போகிறோம். காற்றுல மாசு படிஞ்சு வைரலாக இருக்குது, அது கொஞ்சம் போதான் மாறும், சில நோய்களை உருவாக்குது. ஒரு புதிய வைரல் ஒன்று உருவாகுது, வைரஸ். இந்த வைரஸ் ரொம்ப கூட ஜப்பான் இல்லைன்னா சைனா இல்லை பர்டிகுலர் ஒரு கண்ட்ரியில் உருவாகி பல நாடுகள் ஸ்ப்ரெட் ஆகும். இந்தியா பயப்பட வேணாம், இருந்தாலும் இந்த வைரஸ் சில குழப்பத்தை ஏற்படும்.
ஒரு கிராம மக்கள் ஆலயம் முழுதுமே பிரச்சனையாகும். ஒரு தலைவருக்கு ஒரு ஊரில் பிரச்சனை ஆகும். இன்னும் நிறைய இருக்குது, அடுத்த வாரம் எடுத்து சொல்லுங்கள். ஓகே சார், இப்போ நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, இங்கே இந்த நிகழ்வுகள்லாம் இருக்கும் அப்படின்னு. சார் இன்றைக்கி ரொம்ப சுவாரஸ்யமாக வந்து தேர்தல் திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்க. ஸோ இப்போ 4 முனை போட்டி அப்படின்ற ஒரு சூழலில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த எலெக்ஷன் வந்து எந்த மாதிரி நடக்கும் சார்? அது வந்து ஃபுல் ரிசல்ட்டே 10ஆம் தேதி நான் சொல்கிறேன். சரி. அதாவது ஆளுங்கட்சிகள் வலிமையாகுது, எதிர்கட்சிகள் கூட்டமைப்பு கொஞ்சம் பலமாகுது, ஒரு தனிப்பட்ட முறையில் நிற்கக்கூடிய ஒரு நடிகரோட கட்சியும் நல்லா இருக்குது. ஸோ இந்த தடவை 4 கட்சியில் எதிர்கட்சியில் கொஞ்சம் கூட்டுகள் நல்லா இருந்தாலும் ஆளுங்கட்சி ஒன்றும் பலமாக தான் இருக்குது. ஸோ இப்போ ஜெயிக்கிறது அதெல்லாம் வந்து அப்பாற்பட்ட விஷயம். மெயினாக வந்து இப்போ புது கட்சி ஆரம்பிச்சிருக்க விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் அவருடைய கட்டமைப்புகள்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அவருடைய கட்டமைப்புகள்லாம் வந்து எலெக்ஷனுக்குள்ளே அவர் பண்ணி முடிச்சுட்டு வர்றாரு சார். ஓரளவுக்கு நல்ல வழி இருக்குது அவருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. அது மூலிமா நிறைய மாற்றங்கள் ஏற்பட அவருக்கு, அது நிற்கிறதுனால பலமும் இருக்கும். அடுத்த தடவை அவர் வருவார். இருந்தாலும் இந்த தடவையும் அவருக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் வந்து என்ன சொல்லணும்னா அவர் போகிற வழிகளில் தான் இருக்குது அப்படின்றத சொல்லணும். சார் இதே மாதிரி கலைஞர் ஐயாவும் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் இருந்தாங்க. ஸோ அவர் திடீர்னு தனியாக பிரிஞ்சு வந்து இந்த மாதிரி தான் ஒரு கட்சி ஆரம்பித்து மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி அடைஞ்சார். ஸோ அந்த மாதிரி வெற்றி வகை சூட விஜய்க்கு வாய்ப்புகள் ஜாதக ரீதியாகவே நல்லா இருக்குது. ஜாதிக ரீதியான சார். அதுக்கப்புறம் வந்து இப்போது போர் சூழல் வந்து ரொம்ப ஆயத்தமாக போயிட்டுருக்கு சார். இப்போ வந்து இஸ்ரேல் அண்ட் ஈரானுடைய வார் வந்து போயிட்டு அமெரிக்காவும் தொடர்ந்து மேலே அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போது அதுக்கு பக்கத்தில் இருக்க மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி எல்லாமே வந்து ரொம்ப சஃபேர் ஆகுறாங்க. இது எப்போ அது ஓயும் சார்? நாளைக்கு நிறுத்திடணும், 20ஆம் தேதி. அப்படி நிறுத்தலைன்னா 16ஆம் தேதிக்குள்ளே நிறுத்தணும், இல்லைன்னா மக்கள் அல்லல்படுவாங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை ஏற்பட போகுது, ரொம்ப கவனமாக இருங்கன்றதை சொல்கிறேன் சார். ஏன்னா நீங்கள் கடந்த பதிவுகள்லாம் வந்து சொன்னீங்க, இந்த மாதிரி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலாம் வந்து ஜாக்கிரதையான வார் வர்றது சூழல் கண்டிப்பாக திடீர்னு முஸ்லீம் கண்ட்ரியில் வரும் அப்படின்னீங்க. ஸோ சொன்ன மாதிரி அது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு சார். இப்போ நிறைய எண்ணெய் கிணறுகள்லாம் வந்து டார்கெட் பண்ணி தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க சார். இதனால் வந்து இங்கே இந்தியா வரையும் நம்ம வீட்டு அடுப்பு சிலிண்டர் வரையும் வந்துருச்சு அந்த தட்டுப்பாடு நிலைமை. இது வந்து இந்த போர் மேலும் தொடர்ந்தால் இந்த பிரச்சனைகள் எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு பாதிப்பு வரும்? பொருளாதாரத்தில் பெரிய மாற்றங்கள் செயல்படணும். சில இடத்துல வந்து நமக்கு பொருள் கிடைக்காது. நான் ஏற்கனவே முதல்ல பற்ற பர்டிகுலர் பொருளே நமக்கு கிடைக்காம இருக்கும். கண்டிப்பாக எனக்கு அது சில செய்திகள் வரலாம். பொருட்கள்லாம் ரொம்ப விலை இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஆனால் எக்கனாமிக் கண்டிப்பாக அடிப்படும். ஆனால் இந்தியா தாக்கு பிடிக்கும். சில சின்ன கண்ட்ரிகள் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா சில எண்ணெய்கள்லாம் வந்து 140 ரூபா இருந்த எண்ணெய்கள்லாம் வந்து 180-70 வரையும் வந்துருச்சு சார். ஸோ நியர்பை 45 ருபீஸ் மேலே ஏறிடுச்சு, இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இது தொடர்ந்து இந்த போர் தொடர்ந்துக்கிட்டே இருந்தால் இன்னும் மற்ற நாடுகள்லாம் வந்து இந்த போர் சூழல் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. கண்டிப்பாக சில போர் சூழல்கள் இன்னும் அதிகமாக போகுது. ஸோ இது 16ஆம் தேதிக்குள்ளே கண்ட்ரோல் வரணும். வந்தால் தான் உண்டு, இல்லைன்னா பிரச்சனை தான். இப்போ அடுத்தது வந்து இப்போ நம்ம நாட்டுக்கு இப்போ கச்சா எண்ணெய் மூலமா பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து நம்ம பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இந்த ஏரியாலாம் வந்து போர் சூழல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு பதட்டம் இருக்குது. அது உண்மையாக தான் நடக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி போரே வேணாம், அந்த மாதிரி செய்ய வேணாம். அமைதியாக போர் தான் நமக்கு நல்லது. இப்போ கடந்த வருடம் முன்னாடி வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருந்தீங்க. அதாவது திடீர்னு சடன் ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும். இதுவாக இப்படி நடந்துருச்சு அப்படிலாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சூழலாம் வரும் நீங்கள். ஸோ யாருமே எதிர்பார்க்கல போர் வரும்னு. இந்த மாதிரி அடுப்பு எண்ணெய் வரையும் கேஸ் வரையும் பிரச்சனை வரும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல சார். இப்போ அடுத்த இந்த வருகிற இந்த 3 மாதத்துக்குள்ளே ஏதாவது பெரிய சம்பவங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. ஏப்ரல் 14ஆம் தேதி அமெரிக்காவோட வளாகம் ஒன்று பற்றிக்கும். அந்த நிலைமை ஏற்பட போகுது பாருங்க. மிகப்பெரிய தொழிலதிபருக்கு உயிருக்கு ஆபத்து வரும். அது நடக்கிறத பார்க்க போகிறோம். ஓகே சார். அதே மாதிரி இப்போ மற்ற சின்ன சின்ன தீவுகள், இப்போ சிங்கப்பூர், மலேசியா, அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி பகுதிகளில் வந்து என்ன மாதிரியான பாதிப்புகளுக்கு வாய்ப்பு இருக்குது? இவன் தான் மலேசியா, சிங்கப்பூர் எக்கனாமிக் ப்ராப்ளம் வரும். நிறைய பணங்கள் பிரச்சனை ஏற்பட போது, மக்கள் வேலை பிரச்சனையாகிடும். நிறைய பேருக்கு வேலை போயிடும். இப்போ நிறைய எண்ணெய்கள் இருந்தால் அது ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இப்போ 6 மாதம் 7 மாதம்
வேலை இல்லாதனால ஏற்படும் நிறைய வேலைகள் பிரச்சனையாகவும் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்கிறார். இப்போ நிறைய ஐடி கம்பெனியில் கூட வேலைகள் வந்து நிறைய பல்காக வந்து எம்ப்ளாயிஸ் வந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல் போயிட்டுருக்கு சார். ஒரு பக்கம் போர் போயிட்டுருக்கு, இங்கே எலெக்ஷன் நடக்குது. இந்த மாதிரி ஒரு குழப்பம், ஒரு பதட்டம், இந்த மாதிரி சூழல் நடக்குது சார். இது எவ்வளோ நாளைக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது? ஏப்ரலுக்குள்ளே நடக்கலைன்னா ஜூன் மாதம் வரைக்கும் அது நடக்கும். ஏன்னா சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு யுத்தம் இதெல்லாம் நடந்துருக்கு. நான் தான் சொன்னேன், சனி பயிற்சியாக வந்து கடல் மார்க்கம் தான், கடல் மார்க்கத்தில் தான் நடக்குது சண்டை. கண்டிப்பாக கடலில் தான் பிரச்சனை வரும், முதலே சொல்லிட்டாரு, பார்த்துக்கோ. இப்போ அந்த மாலத்தீவு பக்கமாக இப்போ இந்த போர்க்கப்பல், அதுக்கப்புறம் எண்ணெய் பொருட்கள்லாம் ஏற்றிட்டு வர இந்த சரக்கு வாகனங்கள்லாம் வந்து ஏதாவது பாதிப்பு உள்ளாகிறது வாய்ப்பு இருக்குது? ஒரு கப்பல் அடிப்படும், மீதியெல்லாம் நமக்கு வர வேண்டியது வந்துடும். சரி, அதே மாதிரி நீங்கள் இந்த மார்ச் வரையும் வந்து கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க, அவசரப்பட்டு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் போகாதீங்க அப்படின்ற சில பதிவுகள் வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போ அதே தான் சொல்கிறேன். இப்போ ஷேர் மார்க்கெட் வந்து கடுமையான ஒரு சரிவுகள் நோக்கி போயிட்டுருக்கு சார். எப்படி இருக்கும் ஷேர் மார்க்கெட்? இந்த 6 நாளைக்கு ஷார்ட் அடிக்கிறது நல்லது, அதுவரை வழி பண்ணுங்க. இருந்தாலும் ரம்ஜானுக்கு அப்புறமா கோல்டு கூட ஏறலாம், கோல்டு வெள்ளி சடனாக ஏற்றிட்டு அதுக்கு கூட வழி கூட பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு இதுவாட்டம் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ சில ஆய்வாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா சார், இப்போ இன்னமும் அதாவது 16,000 ரூபா வரையும் வந்து தங்கத்துடைய ரேட் வந்து குறையும், 30% வந்து குறையும் அப்படின்றாங்க. வாய்ப்பு அதிகம், அதே நேரத்தில் ஏறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய உச்சத்தை தொட்டு அப்படியே பாதிக்கு வந்துருச்சு, பாதி அளவு வந்துருச்சு சார். இன்றைக்கும் நல்ல 2 சில்லறை வந்துருச்சு, 40 கிட்ட வந்துருச்சு. இன்னமும் அது குறைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் குறைஞ்ச அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிடும். சரி, இப்போ சாமானிய மக்கள் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஆல்ரெடி கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணவங்க இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி முதலீடு பண்ணவங்களும் இருக்காங்க, இப்போ புதுசாக முதலீடு பண்ண போகிறவங்க இருக்காங்க. சில்வரையும் தங்கத்தையும் நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா? தாராளமாக நம்பி பண்ணலாம். இப்போ இல்லை, ஏப்ரல் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்து, ஏப்ரல் வரையும் வெயிட் பண்ணி அவங்க பண்ணால் நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ மறுபடியும் தங்கமும் சில்வரும் ஒரு உச்சநிலை தோணுனா எந்த அளவு வரையும் வரும்? நிறைய இறங்கும், திரும்ப அதே 2 மடங்கு ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்கான சூழல் இருக்குது. சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய புதிய கண்டுபிடிப்புகள் வருது. இதனால் வந்து நிறைய வேலை இழப்புகள் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது சார், ஏஐ வந்ததுலேருந்து. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்கும், எப்படிலாம் ட்ரை? எது முதன்மை கொடுக்குதோ அதுக்கு படிப்புக்கு போயிடணும், அந்த படிப்பை எடுத்து பண்ணுறது தான் நல்லது. திரும்பி கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடாது, ஏஐ போயிடணும், ஏஐயில் ஒன்று அட்வான்ஸ் வந்தால் அதுக்கு போயிடணும், ChatGPT வந்தால் அதில் அட்வான்ஸ் நான் வருது அதுக்கு போயிடணும். அது மாதிரியா கொஞ்சம் படிச்சுனே இருக்கிறது நல்லது. அதை படிக்க சொல்ல வேலையில் மாற்றங்களோ வழியோ அந்த தெரியாத வேலையோ நமக்கு நல்ல வழி பண்ணி செய்யக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு. அதனால் மாற்றங்கள் எடுத்துங்க, நிறைய லேசர்ஸ் வந்துடும், நிறைய ஆப்ரேஷன்ஸ் வந்துடும், ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நிறைய ரோபோட்டிக் பண்ணக்கூடிய நிலைமை வந்து அந்த மாதிரி வர சொல்லப்போலாம். அதுக்கு அட்வான்ஸ் வழிகள் போகிறது தான் நல்லது. சார், இப்போ வைரஸ்லாம் பரவும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ நிறைய இந்த HVPன்னு சொல்லிட்டு ஒரு வைரஸ் வந்து ஆண்களுக்கு குறிப்பாக வந்து நிறைய பாதிப்பு தொண்டையில் வந்து வருது அப்படின்றாங்க. இந்த வைரஸ்னால நிறைய பாதிப்புகள் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கல்லீரல் யூரின் பிரச்சனை ஏற்படுத்தும், அப்புறம் சரியாயிடும். பட் அதுக்கு மருந்து இருக்குது, அது சரி பண்ணிக்கோங்க. இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில உணவு வழிகளை நிறைய எடுக்கக்கூடாது, பார்த்துக்கோங்க, வெளி வட்டார். ஸோ இன்றைக்கி தேதியில் நிறைய நோய்கள் வந்து நிறைய ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவர்கள் வரையும் புது நோய்கள் வருது. அதனால் வந்து நிறைய பாதிப்புக்குள்ளாகிறாங்க சார். அதே மாதிரி கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. நீங்கள் மருந்துகள்லாம் வந்துடும் சொன்னீங்க, அதே மாதிரி வந்தது. இப்போ நார்மலான சாமானிய மக்களுக்கும் போயிட்டு இந்த மருந்து வந்து கேன்சர் மருந்தாக இருக்கட்டும் இல்லை மற்ற மருந்துகளாக இருக்கும் கிடைக்கும்னா எவ்வளோ நாள் காலம் பிடிக்கும்? இந்த வருஷம் ஜூன் மாதம் வந்தே ஆகணும். ஜூன்லேருந்து நெக்ஸ்ட் இயர் ஜூனுக்குள்ளே வந்துடும். இந்த வருஷம் ஜூன் மாதம் பெரிய மருத்துவத்தில் மாற்றங்கள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி திடீர்னு இந்த மலை சரிவுகள், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நார்த் சைடில் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த வருகிற வாரத்தில் ஏதாவது பிரச்சனைகள் அதிகமாகிடும். வெப்பசலத்தில் மழையும் இருக்குது, மிகப்பெரிய சரிவு இருக்குது. அதுவும் அட்லாண்டா இல்லைன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பனி விழுந்துடும். ஒரு ஊரே விழுந்து வழி பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது, அந்த நிலைமை ஏற்படுத்தும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி 2050 வந்து சில ஆய்வுகள்லாம் எடுத்திருக்காங்க. அதாவது வந்து ரொம்ப நோய் பாதிப்பு உண்டாகி சடனாக மயக்கம் போட்டு விழுந்து இறக்குறதோ, அதுக்கப்புறமா வந்து இதனால் இந்த டோட்டலாகவே வந்து என்விரான்மெண்ட் மாறனால பிரச்சனைகள் வரும் அப்படின்னா இதெல்லாம் தீர்வு காண என்ன மக்கள் வழி? உணவு பக்குவம், கீரை வகைகள் நிறைய எடுக்க சொல்லதான் நல்லா.
கீரை வகைகள் நிறைய சாப்பிட்டா நல்லா சரியாயிடும். ஸோ அதே மாதிரி விவசாயிகள் வந்து தொடர்ந்து கேள்விகள் வச்சுருக்கேன். என்ன மாதிரியான மகசூல் பண்ணால் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும்? விளையாட்டுல காய்கறிகள், அரிசி, அதுக்கு சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் வந்து பயங்கரமாக விளையாடும். தைரியமாக பண்ணுங்க. 3 மடங்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சூப்பர் சார். சார் நிறைய கேள்விக்கு பதில் கொடுத்தீங்க. கடைசியாக ஒரு கேள்வி சார். இந்த போர் நடக்கிற பகுதிகள், அதுக்கப்புறம் இனிமேல் போர் வரப்போகிற பகுதியாக இருக்கட்டும், இன்க்ளூடிங் இந்தியா, தமிழ்நாடு, வாட்டவர் எல்லாருக்கும் ஒரு மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும்னா என்ன மாதிரியான வழிமுறைகள் அவங்கவுங்க ப்ரேயர், அவங்கவுங்களுக்கு என்ன தெரியுமா என்னென்ன ப்ரேயர் இருக்குது அதை பண்ணுங்கள். அந்த ப்ரேயர் பண்ணுறது தான் நல்லது. உலக சேமம் அடையணும்னு ஒரு ப்ரேயரும் பண்ணுங்கள், வேண்ட சொல்ல. அதுதான் நல்லது. மக்களை, மனித நேயத்தை காப்பாற்றணும், அதுதான் நல்லதுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக சார். நிறைய கேள்விக்கு பதில் கொடுத்தீங்க. ஸோ எல்லாம் ஆவலாக வந்து ராசி பலனுக்கு வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம இந்த மாதம் ஸ்கிப் பண்ணிட்டோம். அடுத்த மாத பலன் வந்து விரைவில் சந்தித்து மீண்டும் ஒரு தருணத்தில் சந்திப்போம் சார். வணக்கம். 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 நேயர்களும் கொரோனா கொரியர் சொல்லிக்கும் இன்னும் நிறைய கருத்து சொல்லுவார். வணக்கம்.